வணக்கங்க. நல்லா ஒரு ரசத்துக்கு நம்ம இப்போது சிக்கன் பெப்பர் சிக்கன் வறுவல் செய்ய போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு எடுத்துருக்கேன். அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வெறும் மிளகாத்தூள் 2 டீஸ்பூனு, கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூனு, மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு. இது எல்லாத்தையுமே நம்ம இதில் போட்டுடுவோம். போட்டுட்டு கொஞ்சமாக உப்பை போட்டு இந்த சிக்கனு முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்குவோம். தண்ணியை ஊற்றி நல்லா வேக வைப்போம். நல்லா வெந்த பிறகு நம்ம இறக்கிட்டு நல்லா வேக வைப்போம். நல்லா வெந்த பிறகு நான் ஒரு 2 சின்ன தக்காளி ஒரு 2 வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம இது வெந்த பிறகு நம்ம எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி நம்ம சிக்கன் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்குறோம். இது நல்லா வெந்து ஓரளவுக்கு நல்லா வெந்து சுண்டி வரட்டும். நல்லா வெந்து சுண்டி வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு 3 டீஸ்பூனு பெப்பர் எடுத்து நம்ம அதை பவுட்ரு பண்ணி நம்ம வச்சுக்கலாம். 3 ஸ்பூனு பெப்பரு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பெருஞ்சீரகம் அது கூட சேர்த்து நம்ம அதை பொடி பண்ணி நம்ம வச்சுக்குவோம். சிக்கன் வேக வச்சு எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு வெந்திருக்கு. இது இப்படி இருக்கிற ஒரு பக்கம். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிட்டு பெருஞ்சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்குவோம். பெருஞ்சீரகம் கருவேப்பிலை போட்டுட்டு இந்த வெங்காயத்தை எடுத்து நம்ம போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதக்க தேவையில்லை. ஓரளவுக்கு இந்த கண்ணாடி பதம்ன்றோம் இல்லையா, அந்த அளவுக்கு வதங்கினா போதும். கண்ணாடி பதத்தளவுக்கு வதங்கின பிறகு நம்ம தக்காளி எடுத்து போட்டு அதுவும் சும்மா லைட்டாக சும்மா ஒரு 1/2 அளவுக்கு வதங்கினாலே போதும். அது 1/2 அளவுக்கு வதங்கின பிறகு நம்ம வேக வச்சுக்கிற சிக்கனை எடுத்து இதில் நம்ம போட்டுட்டு நம்ம அதை கொஞ்சம் ஒரு வதக்கி விட்டு பெப்பர் சொன்னேன் இல்லைங்களா, பெப்பர் பாதி அளவு பெப்பர் அப்போவே போட்டுட்டு கொஞ்சம் அப்படியே மூடி வச்சு விடலாம். அது மூடி வச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் லாஸ்ட்டாக கொஞ்சம் மீதி இருக்கிற பெப்பரை லாஸ்ட்டாக போட்டு கொஞ்சமாக பெருஞ்சீரகம் பவுட்ரு பண்ணி வச்சுருப்போம். அது சும்மா கொஞ்சம் தட்டி வச்சுருந்தா கூட பரவாயில்ல. அந்த பெருஞ்சீரகம் பவுடரை போட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நம்ம இறக்கிட்டோம்னாக்கா நம்மளுக்கு பெப்பர் சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போது பாதி பெப்பரை போட்டு நம்ம மூடி வச்சு இது நல்லா இப்படி சுண்ட வச்சு செல்ல கொஞ்சம் பிடிப்பா அப்படியே இருப்பா. இதுதான் இதை நல்லா வதக்கி விட்டாச்சு. உங்களுக்கு கொஞ்சம் தனியாக கிரேவி மாரி வரணுன்னா கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் ரசம் சாதத்துக்கு தான் செய்கிறேன். இப்போ மீதி இருக்கிற கொஞ்சம் அவ்வளோதான், ரெடி ஆக போகுது. மீதி இருக்கிற பெப்பரை கொஞ்சமாக நம்ம இதில் போட்டுக்குவோம். போட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையை போட்டுட்டு பெருஞ்சீரகம் பொடி இதில் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிட்டு நம்மளுக்கு பெப்பர் சிக்கன் ரெடி. நல்லா சுட ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். பொரோட்டாவுக்கு கூட சாப்பிட்டு பாருங்களேன். பொரோட்டா சப்பாத்திக்கெல்லாம் நல்லாயிருக்கும். ரச சாதம், சாம்பார் சாதம் எது போனாலும் போட்டு சாப்பிட்டோன்னா நல்லா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நல்லா ஒரு பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.